ஆனால் நாம் அந்த முயற்சி எடுக்கணும்னா அது இந்த பிறவி சாத்தியமாகாது. அதனால் இந்த பிறவியில் நாம் விலங்காக வாழமானோம். ஒரு ஆடம்பரத்திலேயே ஆரவாரத்திலேயே நாம் வாழமானோம். ஒரு அதிகாரத்தில் வாழணும். ஏன்னா வல்லபெருமான் சொல்றாங்க, இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அதிகாரம் பண்ண வந்திருக்கின்றார்கள். நீ என்னை போல் ஒரு ஏழை, நீ ரொம்ப ஜாக்கிரதையா தப்பிச்சுப்பா. இந்த உலகத்துல இந்த உலகம் எல்லாமே இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்குங்க. ஒரு புள்ள ஆதிக்கம் பண்ணுது, கணவன் ஆதிக்கம் பண்றான், மனைவி ஆதிக்கம் பண்ணுது, உறவினர் ஆதிக்கம் பண்றாங்க. எப்படி எல்லாம் நடக்குன்னு பாருங்க. அதனால இது இன்னொரு உதாரணமாக சொல்றாங்க. இந்த உலகத்தில் ஒரு ஓநாய் கூட்டத்தில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை விட்டது போல் உன்னை விட்டிருக்கிறேன். நாமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெள்ளாட்டு குட்டியும் ஒரு நடுவில் இருக்கு, சுத்தியே ஓநாய் கூட்டம் இருக்கு. இந்த ஓநாய் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தம் பந்தம் பாசம் பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் ஓநாய் கூட்டம் சொல்றது. இது தப்பா எடுத்துக்காதீங்க. இது நான் சொல்லலை, வரலாறு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு ஓநாய் கூட்டத்தில் ஒரு வெள்ளாட்டு குட்டி இருந்தா அது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி பாம்பின் வாய் தேரை போல நம்ம வாழறோன்றது. அதனால நல்லபடியா அற்புதமா இந்த உடலாவே அடங்கும் முன்னே என்றது. அற்புதமா இந்த உடல் நம்ம சுற்றுறாங்க. இந்த உலகத்தில் மனித பிறப்பு உலகிலேயே மிக உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே அடைய வேண்டிய ஆன்மலாபத்தை காலம் உள்ள பொழுதே விரைந்து தேடுகின்ற காலம் உள்ள பொழுது என்ன சம்பாதிச்சு என்ன வாரி போக முடியாது. வந்த சும்மாதான் போக போகும். அதாவது ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்ற நாமும் படையாக என்றார். விஸ்தாரமும் தம்மமும் வேண்டாம் அடனெஞ்சே சத்தாரை போல தெரியுது. ரொம்ப அடக்கமா இருக்கு. செத்து போன மாதிரி இருக்கின்ற வேண்டாம இருங்க. போய் எந்த அதிகாரம் பண்ணாதீங்க. என்ன அதிகாரம் பண்ணி என்ன கெட்ட பேர் தான் வருமே தவிர ஒரு நல்ல பேர் வர ஒரு புகழோடு தோன்றி புகழோடு தோன்றுங்க. அப்படிலாம் தோன்றாமல் தோன்றலின் நன்றின்னு. அதனால ஒரு சன்மார்க்க நெறியில நீங்க வாங்க. சன்மார்க்க நெறியில நீங்க வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான அடுத்த பிறவி கிடைக்கும். அதான் சொல்ற, ஏற்றை குறைத்தேன் நீர் ஆடி போய் என்று மாற்றி பிறக்க வகையேனும் அறிந்ததாயில்லை. ஏற்றில் கிடக்கும் 7 கோடி மன்றம் சொல்லி என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்து தொலை தெரியாது அலைகின்றாயே அப்படின்னு. இந்த உலகத்துல நீங்க அலைறீங்க. அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இப்ப எந்த கோயிலுக்கு போய் என்ன இப்ப சரிகை கிரிகை யோகம் ஞானம் 2 சொல்ற 4 படிக்கிறாங்க. அதுக்கு மீறி இன்னும் 8 படிக்க சொல்றாங்க. நியமம் ஆசனம் கடனாயாமம் பிரசியாகாரம் தாரணை தியானம் சமாதி. அதில் 8 அங்கம் இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய சமயத்திலே 6 இதை சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. சமயத்தில் எல்லாமே அங்கே ஐயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வாங்க சாமி கும்பிடுவாங்க. அது ஒரு பலன் இருக்குங்க. வள்ளலார் சொல்றார், நீங்க ஆலய வழிபாடு பண்ணுவதனால் உங்கள் உடலுக்கு ஒரு அற்ப சுகம் கிடைக்கும். ஆனால் ஆன்ம சுகமோ அடுத்த பிறவிக்கு உண்டான பலனே உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஆன்ம பலன் கிடைக்கணும்னா உங்களுக்குள்ள குடும்ப மத்திக்குள்ள ஒரு ஜோதி இருக்கு. அந்த ஜோதி உயிரா இருக்கு, அது கடவுளா இருக்கு, அது வழி நடக்குது. இப்ப நம்ம உள்ள ஒரு உயிர் பொருள், ஒரு ஆன்மா, ஒரு சக்தி, ஒரு சிவம் நம்ம உடம்புக்குள்ள நம்மளை நடத்துது. ஒரு அற்புதமா இந்த உடம்புக்குள்ள ஒரு காயம் நடக்குது. ஆனா இது நம்மளால சிந்திக்கவே முடியல. இப்ப ஒரு காற்று விரும்பிய திசையிலிருந்து உங்களுக்கு வருகிறது. இப்ப காற்று வருகிறீங்களா, ஒரு உலகத்துல காற்று வருது. அதான் சொல்லி கொடுக்குறாங்க. காற்று விரும்பிய திசையிலிருந்து வருகிறது. அது எங்கே